எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான காணொளி, சுவையான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் நேரத்துக்கு நன்றி. எப்படியும் சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தங்கள், தலைவர்களை பற்றிய செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது என்பதை நான் கட்டாயமாக சொல்ல முடியும். கொங்கினுடைய சிங்கம் யார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட தலைப்பு. ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தலைவர்களை அடைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை பார்ப்பதை விட எதிர்கால அரசியலில் அந்த கொங்கு, அதாவது மேற்கு தமிழகம் சார்ந்த பகுதிகள், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் சேர்ந்த அந்த கொங்கு நாடு என்று அழைக்கக்கூடிய பகுதியிலே அரசியல் செல்வாக்கு யாருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வரும்போது கையோங்கும் என்பதை பற்றிய மிக மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பெரிய அளவிலே கொங்கு நாடு அல்லது மேற்கு தமிழ்நாடு பகுதிகளிலே ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கட்சியாக, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக அதிமுக இருந்து வருகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கடந்த காலங்களிலே கூட, அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது கூட மேற்கு தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்திருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் மேற்கு தமிழ்நாட்டிலே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் சமுதாயத்தினர் பெருவாரியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கும் ஒரு சமூகமாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை கடந்த கால அரசியல் வரலாறும் தேர்தல் வரலாறும் சொல்லுகின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்பொழுது அந்த கொங்கு நாட்டிலே யார் அந்த கொங்கு சிங்கமாக இனி வலம் வர முடியும் என்பதற்கு ஒரு சவாலாக அமையக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பதுதான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாஜகவுக்கு இடையிலான அந்த உறவிலே விரிசல்கள் வரத் தொடங்கி இப்பொழுது அந்த விரிசல்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து விட்டன. there is a point of no return. இனி வருங்காலங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் ஒன்றிணைவது மிக கடினம் என்ற சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட இரு கட்சிகளுடைய தலைவர்களுமே அந்த கட்சிகளை தள்ளி இருக்கிறார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அதற்கு சில காரணங்கள் இருந்த போதிலும் கூட மிக மிக முக்கியமான காரணம், பாஜகவுடைய உறவை முறித்து கொண்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த அவதூறு பேச்சுக்கள் மட்டுமில்லாமல் தனிநபர் தாக்குதல்கள் ஒருபுற காரணமாக இருந்தாலும் கூட அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சமீப நாட்களிலே பாஜகவும் அதனுடைய கட்சித் தலைவர் அண்ணாமலையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. குறிப்பாக நேற்று முன்தினம் தேனியிலே பிரசாரத்தை மேற்கொண்ட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக மிக கடுமையாக இன்றைய அதிமுகவை சாடினார் என்பது மட்டுமல்ல, டிடிவி தினகரன் தான் வருங்காலத்தில் அதிமுக தலைவராக பரிமளிப்பார் என்று சொல்லியிருந்தது மட்டுமல்ல, தொண்டர்கள் எல்லாம் ஜூன் 4, அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு, பாராளுமன்ற தேர்தல்கள் வந்த பிறகு தொண்டர்கள் எல்லாம் டிடிவி தினகரனை நோக்கி போவார்கள் என்று சொன்னது அதிமுக தரப்பினரை மிக மிக கோபமடைய செய்திருக்கிறது. எந்த அளவுக்கு கோபம் அடைய செய்கிறது சொன்னால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அதாவது ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு நபர் அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவது எள்ளி நகையாடத்தக்கது என்று சொன்னது மட்டுமில்லாமல், இந்த மாதிரி அதிமுகவை தாக்கி பேசுவதை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது அரசியல் இப்போ இருக்கிற பேச்சுக்கள். ஆனால் கள யதார்த்தம் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், வரும் காலங்களிலே அதிமுக நன்றாக ஒரு கட்சியாக, அரசியல் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே அந்த கட்சி நிலைபெற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக 2 விஷயங்கள் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. ஒன்று, அந்த மேற்கு தமிழ்நாடு, கொங்கு நாடு என்று சொல்லப்படுற அந்த பகுதியிலே அதிமுகவுடைய ஒரு வாக்கு வங்கி 25% மேல் இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போது பரவலாக அந்த பகுதிகளில் 30-32% வாக்கு வங்கி அதிமுக காலங்காலமாக வைத்திருக்கிறது என்பது முக்கியம்.
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வந்து அந்த பகுதிகளில் வந்து உத்தேசமாக ஒரு 26-27%, அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து திமுக மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டாக்க அந்த மேற்கு தமிழ்நாடு பகுதிகளில் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 26-28% வாக்கு வங்கி இருக்கிறது. எப்பவுமே அதாவது கடந்த காலங்களில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி மேலோங்கி இருந்ததில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த நிலையை மாற்றுவதுதான் இப்பொழுது அண்ணாமலையுடைய ஒரு நோக்கம் என்று பலரும் நினைக்கிறார்கள். குறிப்பாக அவரும் வந்து அந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதாலே வந்து இரு பெரும் அரசியல் ஆளுமைகளும், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை, இருவருமே வந்து அந்த கோர் ஓட் பேஸ், அவங்க வந்து குறிவைத்திருக்கும் அந்த கோர் ஓட் பேஸ் வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயம், அந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி பிளவுபடும் அளவுக்கு இரு கட்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போதுதான் அந்த இரண்டு கட்சிகளுடைய வளர்ச்சி மற்றும் எதிர்காலம் இருக்கும் என்ற நிலைக்கு இப்போது இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன கணக்கீடு ஒன்று வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பொழுது அன்றைக்கு வந்து இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதே போல் அங்கே வந்து அதிமுக ஒரு வலிமையான கட்சி என்ற நிலையை மீறி கூட அதிமுக பாஜக கூட்டணி இருந்த நிலையிலேயே அன்றைக்கு வந்து ஈரோடு கிழக்கிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் பெரிய அளவு சரிந்தன அப்படிங்கிறது மிக மிக ஒரு வியப்பூட்ட விஷயமாக அரசியல் நோக்கர்கள் அப்பவே பார்த்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட தொகுதியோட இடைத்தேர்தல், அதாவது இடைத்தேர்தல்களில் பொதுவாக வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும், ஓட்டுக்கு பணம் வந்து ஒரு பெரிய அளவில் பங்கு வலிக்கும் என்ற சில காரணங்களை சொல்லி அன்றைக்கு அதிமுக சமாளித்தால் கூட எந்த இடைத்தேர்தலும் வந்து அந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திய வாக்குகள் பெரிய அளவிலே சரியவில்லை என்பது பல அரசியல் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். அது இன்னொரு சுவையான விஷயம் வந்து சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 66 தொகுதிகளிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்றது. இதுல வந்து 66 தொகுதிகள் வந்து பெருவாரியாக தென் தமிழ்நாட்டிலிருந்து தொகுதிகளே இல்லை அப்படிங்கிறதா ஒரு உண்மை. இன்னொரு உண்மை வந்து இந்த வென்ற 66 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 32 தொகுதிகள் வந்து மேற்கு மற்றும் வடக்கு தமிழ்நாட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உடைய ஆதரவு இருந்த பகுதிகளில் இருந்து கிடைத்த வெற்றி என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆக இந்த கணக்கின் அடிப்படையிலே பார்த்தால் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இல்லாமல் இருந்திருந்தால் 66 கட்சிகளை அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை சின்னத்திலே வென்று இருக்குமா என்ற ஒரு கேள்வி பலரும் எழுப்புகிறார்கள். அது ஒரு நியாயமான கேள்வியும் கூட. ஒருவேளை அந்த தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மாதிரி விடை தெரியாத கேள்வியாக தான் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவங்க வந்து நிலையாக எப்பவுமே வந்து 5-6% வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததே. அப்படி கணக்கில் எடுத்துக்கொண்டால் அந்த இவர்கள் பெற்ற அந்த 32 தொகுதிகளில் வந்து அந்த பாமகவுடைய 5-6% வாக்கு வங்கியை விலக்கிவிட்டால் அப்பொழுது அந்த தொகுதிகளில் வந்து அதிமுக வென்றிருக்குமா அப்படின்னு கேட்டாக்க அது ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஏன்னா வந்து பல தொகுதிகளில் வந்து வாக்கு வித்தியாசம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து குறைவான வாக்கு வித்தியாசம்ங்கிறது எல்லோரும் அறிந்ததுதான். பெருவாரியான தொகுதிகளில் வந்து 3000-4000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த கணக்கின் அடிப்படையிலே வந்து இப்பொழுது நடைகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒன்று அதிமுகவும் பாமகவும் அதிமுக பாமக கூட்டணி இல்லைங்கிறது ஒன்று, இன்னொன்று பாஜக கூட்டணியிலிருந்து விலகி பாமக வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணியில வந்து பாமக சேர்ந்து விட்டது என்பது இரண்டாவது விஷயம். அந்த ஒரு சூழ்நிலையிலே வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற மாவட்டங்களிலே வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்ன ஆகும் என்று பலரும் கேட்கிறார்கள். குறிப்பாக நகரப்பகுதிகளில் வந்து அதிமுக வாக்கு வங்கி பெரிய அளவிலே சரியும் என்பதை பலரும் சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தால் கூட கோவை இப்போ வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அண்ணாமலை, சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் கணபதி ராஜ்குமார் இவர்களெல்லாம் போட்டி போடுறதுல வந்து அர்பன் சென்டர்ஸ், அதாவது நகரப்பகுதிகளில் வந்து பெரிய அளவில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட நகரப்பகுதிகளில் வந்து 50% மேலான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அதை சொல்லுபவர்களே வந்து சூலூர், பல்லடம் போன்ற அந்த ரூரல் ஏரியாஸ், நகர்ப்புறம் அல்லாத பகுதிகளில் வந்து எந்த அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்குங்கிறது சொல்ல முடியாது. இன்னொன்று, அந்த பகுதிகளில் வந்து அதிமுக தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ளும், அதாவது அவங்க வந்து இரட்டை இலை சின்னத்தின் அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையின் அடிப்படையிலே வந்து எப்படியும் ஒரு 30% வாக்குகளை பெறுவார்கள் என்ற ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. இதே கணக்கு தான் வந்து கரூர், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களையும் சொல்லப்படுகிறது. ஆனால்
இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாஜக உறுதியாக 10% வாக்குகளை பெறுங்கிறது பலருடைய கணக்கு. அதாவது பாஜக வந்து தொகுதிகளை வெல்கிறதோ இல்லையோ, ஆனால் உறுதியாக வந்து இந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க 10% 15% வாக்குகள் பெறுவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத பல பத்திரிகையாளர்கள், பல அரசியல் ஆய்வாளர்கள், பல தேர்தல் கணிப்பாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்கிறது குறிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்தோம் என்றால் இப்போது 3% இருக்கக்கூடிய பாஜகவுடைய அந்த வாக்கு வங்கி 10% உயர வேண்டும் அல்லது 15% உயர வேண்டும் என்று சொன்னால் பாஜக வாக்கு வங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 அல்லது 10% அதிகமாக வேண்டும். இந்த 9-10% வாக்குகள் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால உறுதியாக இன்றைய சூழ்நிலையை வந்து திமுகவிலிருந்து இந்த வாக்குகள் பாஜகவுக்கு வரும் என்பது கிடையவே கிடையாதுங்கிறது பலவும் அறிந்தது. ஏன்னா பலமுறை நாம் பார்த்திருக்கோம், கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளும் பாஜகவுடைய கொள்கையும் நேரெதிர். ஆனால் அதே நேரத்தில் வந்து உதாரணத்திற்கு ஹிந்துத்துவம் அல்லது தேசியவாதம் இவற்றையெல்லாம் வந்து தன்னுடைய கொள்கையாக எப்பவுமே அதிமுக வச்சிருக்குங்கிறத பார்த்தோம் என்று சொன்னால் அதிமுகவுக்கு வாக்களித்த அந்த கட்சி உறுப்பினர்கள் அல்லாதோர் பலர் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக இந்த மேற்கு தமிழ்நாடு பகுதிகளில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய 25% வாக்கு வங்கியை பிடித்து நிற்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இயலாத காரியமாகவும் அந்த 25-30% உத்தேசமாக ஒரு 7-8% வாக்குகளை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி ஒரு 18-22% தான் வரும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வந்து பாஜகவுக்கு வந்து அண்ணாமலையுடைய தாக்கத்தினால் மேற்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஆதரவு மிகப்பெரிய அளவில் கூடினாலும் அதே போல அண்ணாமலை ஒரு ப்ரோ அண்ணாமலை வேவ் அல்லது ஒரு ப்ரோ என்டிஏ வேவாக இந்த தேர்தல் மாறினால் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மேற்கு தமிழ்நாடு பகுதிகளில் வந்து பெரிய அளவிலே சரிவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதான் கலைதார்த்தமாக இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். பல பகுதிகளிலே வந்து அந்த 20% ஓட் ஷேர் அந்த மேஜிக் பாயிண்டை வந்து அதற்கும் கீழே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய்விடுமோ என்ற அச்சம் பலருக்கும் இருக்கிறது. அதில் ஒரே கேள்விதான், இரட்டை இலை சின்னம் இருந்தும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் சரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பலரும் யோசிக்கிறார்களே தவிர இங்கே வந்து கட்சி தலைமை அப்படிங்கிறத என்னுடைய அடிப்படையில் யாருமே பார்க்கல. உதாரணத்திற்கு வந்து காலஞ்சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதா இவருடைய தலைமைக்கு நிகராக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை இருக்கும் அல்லது இருக்கிறது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். அந்த அடிப்படையை பார்த்தோம் என்றால் உறுதியாக இரட்டை இலை அப்படிங்கிற அந்த சின்னத்தின் மீது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த இரட்டை இலை எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகிறது இன்றைய தலைமையிலே அப்படிங்கிறதுக்கு இந்த தேர்தலில் ஒரு நல்ல ஒரு பரீட்சையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த சூழ்நிலையிலே அந்த கொங்குனுடைய சிங்கம் யார் அப்படிங்கிறது உறுதியாக இந்த தேர்தல் முடிவு செய்யும். ஒருவேளை அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதிகளிலே வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் அந்த கொங்கு பகுதிகளிலே பெருவாரியான வாக்குகளை பெருவாரின்னு சொன்னாக்க உதாரணத்திற்கு ஒரு சில தொகுதிகளில் 18 அல்லது 20% வாக்குகளை பெற்றுவிட்டால் அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12-14 பாராளுமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுலபமாக 3வது அல்லது 4வது இடத்திற்கு தள்ளப்படக்கூடும் என்பது மட்டுமல்லாமல் அந்த இரட்டை இலை இருந்துமே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிவிடும் நிலை வந்துவிடும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா உறுதியாக வந்து வாக்களிக்கிற அந்த சதவீத மக்கள் 70% டேர்ன் அவுட் இருக்கும் தேர்தலில். அந்த 70% டேர்ன் அவுட் அடிப்படையிலே வந்து தான் இந்த வாக்கு வங்கி இந்த ஓட் ஷேர் எல்லாம் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கின்படி பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைய வாக்கு வங்கி வந்து 25-30% என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து ஒரு 10% அல்லது 15% வாக்குகளை நாம் எடுத்துவிட்டால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவருடைய பயணம் மிக மிக ஒரு கடுமையான பயணமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த காட்சிகளிலே வந்து உறுதியாக வந்து இன்று ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதைக்கு மேலும் வலுப்பெறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பெரிய அளவில் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. அப்படி மாறாவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ
அப்பொழுது கூட வலிமையான ஒரு அமைப்பாக இருந்துவிடும். அப்பொழுது உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா பாஜகவா இந்த இருவரிலே அந்த கொங்கு பகுதிகளை தக்க வைப்பது யார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் விடை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கொங்கு சிங்கமாக அண்ணாமலை மாறப்போகிறாரா அல்லது எப்பொழுதும் போல கொங்கு நாட்டினுடைய ஈடில்லாத ஒரு கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடருமா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த கொங்கு சிங்கம் என்ற ஒரு நிலையை தக்க வைத்துக் கொள்வாரா, இது போன்ற பல விஷயங்களுக்கான பதில் ஜூன் 4 தேர்தல் முடிவின் போது தெரியும் அப்படின்னு எந்த சந்தேகம் கிடையாது. இன்றைய சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக 25% வாக்குகளை கிட்டத்தட்ட இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதிகளை பெறவில்லை என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அது மாறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதே நேரத்திலே அந்த கொங்கு பாஸ்டியானை அண்ணாமலை பாஜகவுக்கு சாதகமாக கொஞ்சம் திருப்பி விட்டாலும் கூட அது பாஜகவுடைய எதிர்காலத்திற்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு தகவலோடு நான் சந்திக்கிறேன். ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட்.